வாடிக்கையாளர்களே, நாம் எல்லாம் உயிரை, நம்பிக்கையை கடவுளிடமிருந்து கொடையாக பெற்றிருக்கிறோம். அந்த நம்பிக்கையை தொடர்ந்து காத்துக்கொள்ள, அதில் வளர, அதன் வெளிப்பாடாக பிறரன்பு செயல்களில் ஈடுபட்டு விண்ணை நோக்கி முன்னேற பெரும் துணையாக இருப்பவர்கள் அருள் பணியாளர்கள். அவர்களை ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் மார்க்கு நற்செய்தியிலே வாசிக்கிறோம், 1ஆம் அதிகாரத்தில் தம்மோடு இருக்கவும், பேய்களை ஓட்டவும், தூது அறிவிக்க என அவரால் அனுப்பப்படவும் சீடர்களை தேர்ந்தெடுத்தார் என்று. They were not accomplished men. லேவியரை சார்ந்த குருக்கள் இல்லை, இறைவாக்குனர்கள் இல்லை, பரிசேயர்கள் இல்லை, மறைநூல் அறிஞர்கள் இல்லை, அதிகம் படித்தவர்கள் இல்லை, அதிகமாக ஜெபித்தவர்கள் கூட இல்லை. ஆனால் அவர் தேர்ந்து கொண்டவர்கள் யார் என்று நினைத்து பாருங்கள். சாதாரண மீன் பிடிப்பவர்கள், வரி வசூலிப்பவர் ஒருவர், தீவிரவாதி ஒருவர், திருடன் ஒருவன், யூதாஸ், மரமண்டை ஒருவர், தோமா, இப்படிப்பட்டவர் தான் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஒருவர் மறுதலித்தார், இன்னொருவர் காட்டி கொடுத்தார், மற்றவர்களெல்லாம் ஓடி போனார்கள். யோவானுக்கு மட்டும்தான் கொஞ்சம் துணிச்சல் இருந்தது சிலுவை வரை வருவதற்கு. பிரியமானவர்களே, இவர்கள் மீதுதான் ஆவியானவர் பொழியப்பட்டார். கிரேக்க மொழியில் பரேசியா என்று சொல்வார்கள். ஆவியை பெற்ற பிறகு என்ன துணிச்சல், என்ன உறுதிப்பாடு, என்ன வல்லமை, என்ன தீவிரம் இவர்களுக்கு! நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் இருக்க எங்களால் முடியாது என்று சொன்னார்களே. மனிதருக்கா கீழ்ப்படிய வேண்டும், கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னார்களே. அவர்களை தொடர்ந்து எடுத்துக்காட்டாக பவுலடியார் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24 - 28 வாசித்து பாருங்கள். என் ஆண்டவருக்காக நான் எவ்வளவு பாடுகள் பட்டேன் தெரியுமா? எத்தனை அடி, உதை, கப்பற்சிதைவு, பசி, தூக்கமின்மை, உங்கள் மீது அக்கறை கொண்டு நான் வேதனையுற்றேன், ஒரு தாய் தன் பிள்ளைக்காக வேதனையுறுவது போல என்றெல்லாம் எடுத்து சொல்லுகிறாரே. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அண்மையிலே வாசித்தோம், 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆண்டவர் இயேசுவை அறிவதற்காக மீதி எல்லாவற்றையும் குப்பை என்று கருதுகிறேன் என்று சொன்னாரே. ஆண்டவரை அடையாளம் கண்டு கொண்டதால். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 14 என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் அன்றி வேறெதை குறித்தும் நான் பெருமைப்பட மாட்டேன். I will boast only in the cross. நல்ல குடும்பம், வசதி இருக்கு, பணம் இருக்கு, உத்தியோகம் இருக்கு, ஆள் பலம் இருக்கு, நகை இருக்கு, நிலம் இருக்கு, எல்லாம் குப்பை. எதில் நான் பெருமைப்படுவேன் தெரியுமா? என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் தான் பெருமைப்படுவேன். இப்படி மாறினார்கள் எல்லா சீடர்களும்.
அவர்கள் வழியில்தான் நம்முடைய அருள் பணியாளர்கள், நானும் உட்பட சாதாரணர்கள், மட்பாத்திரங்கள், ஆண்டவர் இரக்கம் கொண்டு எங்கள் எல்லாரையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இன்றைக்கு முழுதும் நம்முடைய அருள் பணியாளர்கள் ஆண்டவருடைய வார்த்தையின் ஒளியிலே தங்கள் வாழ்வை திரும்பி பார்த்தார்கள். மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், இந்த திருத்தூதர்களை போல அவர்களும் துன்புற வேண்டும் என்று தெரிந்து கொண்டார்கள். ஆண்டவரே, உமக்காக எஞ்சி இருக்கிற வாழ்வை அளிப்பேன் என்று உறுதி பூண்டார்கள். பாருங்கள், இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் எல்லாரும் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்டது போல ஆண்டவரின் அருள் பணியாளர்கள், ஆண்டவரின் குருக்கள், கடவுளின் திருப்பணியாளர்கள். இதுதான் இவர்களுடைய டைட்டில். ஆவியால் அருள் பொழிவு செய்யப்பட்டவர்கள். எனவே இவங்கெல்லாம் என்ன செய்யணும், என்ன செய்து வந்தார்கள், இன்னும் நிறைவாக என்ன செய்ய போகிறார்கள் என்பதை இன்றைக்கு திரு அவை அவர்களுக்கு திருக்கூட்டத்தின் முன் நினைவூட்டுகின்றது. நற்செய்தி அறிவித்தல் ஏழைகளுக்கு. வேற எதுவும் பெருசா வேண்டாம், பணக்காரங்களை தேடி போக வேண்டாம். நானும் எல்லாரும் ஏழைகளை தேடி போய் அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று வேண்டுங்கள். நாங்கள் மட்டுமல்ல, பொது குருத்துவத்திலே நீங்கள் பங்கு பெறுகிறீர்களே, பணக்காரர்களையே தேடாதீர்கள், ஏழைகளை தேடுங்கள், உற்சாகமூட்டுங்கள். அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய திரு அவைக்கு மீண்டும் விடுக்கின்ற அழைப்பு. அடுத்தது பாருங்க, உள்ளம் உடைந்தோர் நம்மால் குணப்படுத்த வேண்டும், எங்களால் குணப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் கேட்டோம் முதல் வாசகத்திலும் சரி, அதை தொடர்ந்து நற்செய்தி வாசகத்திலும் ஒரு வேத்தல அதே பகுதி தான் ஆண்டவர் எடுத்து வாசித்தார். உள்ளம் உடைந்தோர் குணப்படுத்த வேண்டும். நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேனே என் பாசமான சகோதர சகோதரிகளே, நம்மால யாருமே சிக்காகக்கூடாது. இவங்களை பார்த்தாவே என் ப்ரெஷர் ஏறுதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. உள்ளம் உடைந்தோர் நம்முடைய பிரசன்னத்தால், அன்பால், அக்கறையால் குணப்படுத்தப்பட வேண்டும். 2 முறை சொல்லி இருக்கிறது. விடுதலை வாழ்வு, அடிமைப்பட்டோருக்கு விடுதலை வாழ்வு, நொறுக்கப்பட்டோருக்கு விடுதலை வாழ்வு, கட்டுண்டோருக்கு விடுதலை வாழ்வு. யாரையும் அடிமையாக்க கூடாது. ஆண்டவர் சொன்னார், தன்னுடைய வழியிலே தலைமை பொறுப்பு ஏற்பவர்கள் பிற இனத்தாரை போல இருக்கக்கூடாதாம். அவர்கள் அடக்கி ஆளுகின்றார்களாம். நீங்கள் அடக்கி ஆளக்கூடாது. உங்களில் தலைவராய் இருக்க விரும்புகிறவர் பணிவிடை புரிபவராக இருக்க வேண்டும், தொண்டு புரிய வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய அழைப்பு. இதை நன்றாக செய்ய வேண்டும் என்று வேண்டுங்கள், நீங்களும் செய்யுங்கள். நல்ல ட்ரெஸ் பண்ணியிருந்தா, நகை போட்டிருந்தா, நல்ல கார்ல வந்தா பெரியவனா கிடையாது. ஆண்டவர் சொல்றார், பணிவிடை புரியவனே பெரியவன். யார் பெரியவன்? பந்தியில தலைமையிடத்தில் உட்கார்ந்திருப்பவரா, பணிவிடை புரிபவரா? ஆண்டவர் கேள்வி கேட்டு சொல்லுகிறார். பணிவிடை புரிபவர் என்றோ, நான் உங்கள் நடுவிலே பணிவிடை புரிபவராக இருக்கிறேன். இன்னும் ஒன்று, அழுவோருக்கு ஆறுதல் அளிக்க. இன்னைக்கு ஃபாதர் அக்டேவியஸ் இங்கே எல்லாருக்கும் தியானம் கொடுத்தார். மீண்டும் மீண்டும் அதுதான் சொன்னார். நான் மனமாற்றப்பட்டவர்கள்லாம் எப்படி தெரியுமா? அழாதேன்னு சொன்னேன், வேற ஒண்ணுமே சொல்ல போனேன். நிறைய வீடுகள் அழுதுகிட்டு இருந்தாங்க. ஒரு வீட்டுக்கு போனாராம், கோயிலுக்கு ஏன் வரலன்னு திட்டத்துக்கு போனாராம். வீட்டில் இருந்தவங்களாம் பரிதாபமாக இருந்தாங்களாம். 3 நாளாக சாப்பிடலன்னு சொன்னாராம். அந்த சமயத்தில் 25 ரூபா தான் அவர் கையில் இருந்துதான். அதை கொடுத்துட்டு வந்தாராம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அவர்களை அவர் வழியாக தொட்டார் ஆண்டவர். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஆறுதல் அளிக்கின்றவர்கள் இன்றைக்கு தேவைப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, இதுதான் குருக்களின் பணி. பொது குருத்துவத்தில் இருக்கிற உங்களுடைய பணியும் கூட
இதை செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு நினைவுபடுத்தப்படுகிறோம். அதே நேரத்தில் இந்த பணியை செய்யும்போது இன்றைக்கு தியான பாடலில் அந்த சகோதரர் மிக அருமையாக பாடினார். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன். அந்த சங்கீதத்தை படிக்கும் போதெல்லாம் என் மனசு சில்லுக்குது. என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன், என் கை எப்போதும் அவனுடன் இருக்கும், என்னுடைய புயம் வலிமைப்படுத்தும், என் வாக்கு பிறழாமை பேரன்பு இருக்கா. இன்னும் பலவியாகவே பாடினோம். என் தந்தை அவர். அன்பார்ந்த அருள் பணியாளர்களே, சேலம் மறை மாவட்டத்துக்காக உழைக்கிறீர்களே, யாரும் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் கவலைப்படாதீர்கள். நம் தந்தை கடவுள் தாவீதை தேர்ந்தெடுத்தவர் இந்த அருமையான அருள் பணியாளர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய தந்தை, நம் இறைவன், நம் மீட்பின் பாறை. எவ்வளவு ஆறுதலாக இருக்கின்றது பாருங்கள். இந்த நாளிலே ஆண்டவருடைய அருள் பணியை செய்ய பயன்படுத்துகின்ற இந்த எண்ணெயை நாம் மந்திரிக்கிறோம். அருளடையாளங்களுக்கு பயன்படுத்துகின்ற எண்ணெய் உங்கள் வழியாக, இந்த எண்ணெயின் வழியாக ஆண்டவரே மக்களில் புகுந்து சக்தி கொடுக்கிறார், வல்லமை கொடுக்கிறார். அளிக்கப்பட்ட குருத்துவத்துக்கு எல்லா அருள் பணியாளர்களும் நன்றி கூறுகிறார்கள். நீங்களும் சேர்ந்து இன்றைக்கு நன்றி கூறுங்கள். புனித அந்தியோக்கு இஞ்ஞாசியார் சொல்லுகிறார் அருள் பணியாளர்களை பற்றி, ஆயரை பற்றி, தேயோஃபாரஸ், காட் பேரர், கடவுளை சுமந்து செல்பவர்கள் என்று. கடவுளை சுமந்து செல்பவர்களாக மேன்மேலும் இருங்கள், இருப்பதற்காக ஜெபியுங்கள். இன்னைக்கு பாருங்க, வாக்குறுதியை அவர்கள் புதுப்பிக்க போகிறார்கள். இன்னைக்கு காலையில் ஃபாதர் சொன்னாங்க, நீங்க எல்லாம் புனிதரா இருக்கணும். சேலம் மறை மாவட்ட அருள் பணியாளர்கள், இங்கே பணிபுரிகின்ற துறவர அருள் பணியாளர்கள் எல்லாரும் புனிதமா இருக்கணும். எல்லா சிஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, எல்லாரும் புனிதமாய் இருக்க வேண்டும். புனிதமாய் இருக்க என்ன வழி அவர் மீண்டும் மீண்டும் சொன்னார். நானும் உங்களுக்கு பல முறை சொல்லி இருக்கிறேன். பிரேயர். சத்திய வாக்கு கொடுத்தீங்க இல்லையா, மக்களுக்காக ஜெபிப்பேன்னு சொன்னீங்க இல்லையா. டயக்னேட் பட்டம் வாங்கும்போது, குரு பட்டம் வாங்கும்போது நான் ஒவ்வொரு நாளும் திருப்புகழ் மாலையை ஜெபிப்பேன். பூசை காட்டியும் கூட பெரிய பாவம் கிடையாது. அன்றாடம் மக்களோடு மக்களுக்காக ஜெபிக்கவில்லை என்றால் நீங்கள் கொடுத்த சத்திய வாக்குக்கு எதிராக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். இன்னைக்கு ஒரே கேள்வியில எல்லாம் அடங்கிடுது. நான் கேட்க போறேன், இயேசுவோடு இன்னும் அதிகமாக ஒன்றிக்கிறது எப்படி? ஜபத்தினால்தான் சொன்னார். இறை வார்த்தையை டெய்லி வாசிக்கணும், கேட்கணும், தியானிக்கணும். ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும். அப்படித்தான் ஒன்றிக்க முடியும். புனிதமிகு நற்கருணை முன்னாலே மண்டியிட்டு ஜெபிக்க வேண்டாம், அப்போதுதான் ஒன்றிக்க முடியும். வல்லமையுள்ள வார்த்தையினால், புனிதமிகு நற்கருணையினால் ஒன்றிக்க வேண்டும். ஒன்றிக்க தயாராயிருக்கிறீர்களா? இன்றைக்கு கேட்கப்படுகின்ற கேள்வி. ஆண்டவரோடு நெருக்கமாக ஒன்றிக்க நீங்கள் விரும்புகின்றீர்களா? இன்றைக்கு எல்லாரும் சொல்ல போறாங்க, நானும் சொல்ல போகிறேன். ஒன்றிக்க தயாராயிருக்கிறேன். ஒன்றிக்கிறேன்னு சொல்றது ரொம்ப சுலபம். அதோடு சேர்ந்து இன்னொரு கேள்வி, பிரியமானவர்களே, அவரை போல வாழவும், இயேசுவை போல வாழும். கிறிஸ்டியன் என்ன அர்த்தம்? கிறிஸ்து இருக்கிறார், கிறிஸ்துவ போல இருந்தாதான் கிறிஸ்தவன். ஒரு கிறிஸ்தவனே அப்படி இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவனுடைய அருள் பணியாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அவரை போல வாழவும், ஒன்றித்திருக்கவும், அவரை போல வாழவும். பாருங்க, இன்னைக்கு சுருக்கமா புதுப்பிக்கிறாங்க. அன்னைக்கு கேட்ட எல்லா கேள்வியும் நம்ம கேட்கறதில்ல. இன்றைக்கு மீண்டும் எனக்கு நானே நினைவுபடுத்திக் கொள்கிறேன்.
என்னுடைய அன்பார்ந்த அருள் பணியாளர்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். குருப்பட்டம் அன்னைக்கு சொன்னது முதல் ஒரு கேள்வி. எனக்கு அதை முதல் கேள்வியை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஆறுதலாக இருந்தது. நீங்கள் ஆயருக்கு நல்ல உதவியாளராக இருப்பீங்களா? ஆர்டினேஷன் நேரத்தில் சொன்னதெல்லாம் மறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் வருஷம் வருஷம் இதை புதுப்பிக்க சொல்கிறாங்க போல இருக்கு. ஆயருக்கு நல்ல உதவியாளராக இருப்பீங்களா? உதவியாளராக தான் இருக்கணும், உபத்திரவமாக இருக்கக்கூடாது தானே. உதவியாளராக இருப்பீர்களா? அன்னைக்கு சொன்னாங்க எல்லாரும் உதவியாளராக இருப்போம். ஆயருக்கு உதவியாளராக சேலம் டவுனில் இருந்தா என்ன, அந்த ஓரத்தில் ரொம்ப தூரத்தில் ஒரு கிராமத்தில் இருந்தானே, எங்கே இருந்தாலும் ஆயருக்கு உதவியாளர் தானே. யாரும் முணுமுணுக்க கூடாது தானே. நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஆயருக்கு உதவியாளராக இருக்க வேண்டும். ரெண்டாவது பாருங்க, மந்தையை இடைவிடாமல் மேய்ப்பீர்களா? மேய்க்கிறதுனா என்ன? அவங்களுக்கு சாப்பாடு போடுவீங்களா? சாப்பாடு என்ன? இறைவார்த்தை சாப்பாடு, நற்கருணை சாப்பாடு. இறைவார்த்தை சாப்பாடு எப்போ? நல்லா தயார் பண்ணி மறையுரை கொடுக்கணும், மறைக்கல்வி கற்றுக் கொடுக்கணும். யாரோ அந்த டீச்சர் நீ கற்றுக்கொடு அப்படின்னு சொன்னா போதாது. மந்தையை மேய்க்க வேண்டுமாம். அத்தோடு சேர்ந்து உண்மையாகவே பொருளாதார நெருக்கடியினால் துன்புறுகிறவர்களுக்கும் வழிகாட்ட வேண்டும். எவ்வளோ அருள் பணியாளர்கள் செய்கிறார்கள், செய்யாதவர்கள் இனியாவிலிருந்து. அன்னைக்கு ஆர்டினேஷன் அன்னைக்கு சொன்னமே மந்தையை மேய்க்கிறன்னு சொல்லி, இதுதானே அதுக்கு அர்த்தம். ஒருவேளை நம்ம செய்தோமா என்று கேட்கின்ற நேரம் இந்த நேரம். பாருங்கள், தொடர்ந்து கேட்கப்பட்ட இன்னொரு கேள்வி, நற்செய்தி அறிவிப்பீங்களா? எல்லாருக்கும் நற்செய்தி அறிவிப்பீங்களா? கேட்கப்பட்ட கேள்வி. இன்னொரு கேள்வி, அருள் அடையாளங்களை பக்தியோடு அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடுவீர்களா? முக்கியமாக 2 அருள் அடையாளம், ஒப்புரவு அருள் அடையாளம், புனிதமிகு நற்கருணை. இதை 2ஐயும் பக்தியோடு நீங்கள் கொண்டாடுவீர்களா? உங்களையே முழுமையாக அர்ப்பணிப்பீர்களா? சரி, அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். கடைசியா 2 தடவை திருத்தொண்டர் பட்ட சமத்திலும் அதுதான் ஒரு கேள்வி. எனக்கும் என் வழியா வரும் ஆயருக்கும் வணக்கம் செலுத்தவும் கீழ்ப்படியவும் நீ தயாராயிருக்கிறீரா? திருத்தொண்டர் படம் தயாராயிருக்கிறேன். 2 கையும் இப்படி ஆயர் பிடிச்சிக்கிட்டு கேட்கிறார், எனக்கும் என் வழி வரும் ஆயருக்கும் வணக்கம் செலுத்தவும். பார்த்துட்டு இந்த பக்கம் முகத்தை சொல்லிட்டு போகக்கூடாது. வணக்கம் வாக்கு கொடுத்தங்க எல்லா மக்கள் முன்னாடி ஆண்டவர் இன்றைக்கு நினைவூட்டுகிறார். பாருங்க, திருத்தொண்டர் பட்டத்தை விட்டு போதாதுன்னு சொல்லிட்டு இன்னும் அருள் பணியார் பட்டத்தின் போது 1 வருஷம் கழிச்சு திருப்பி இந்த வாக்குகள் எல்லாம். செல்வத்தை நாடாமல், இன்னைக்கு கேட்கப்படுது புதுசா, பணத்தை தேடாம ஆண்டவர் மட்டும் தேடுவியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஆர்டினேஷன் இதில் அது இல்லை. செல்வத்தை நாடாமல், பட்டத்தை பதவியை நாடாமல் என்னை தேடுவாயா? என் மக்களை தேட மாட்டாயா? பிரியமானவர்களே, இதெல்லாம் நினைவூட்டப்படுகிறது. இது நாள் வரை சேலம் மறை மாவட்டத்துக்கு இந்த அருமையான அருள் பணியாளர் வழியாக நடந்த அத்தனைக்காகவும் நன்றி கூறுவோம். தொடர்ந்து ஆவி அவர்களை முழுமையாக ஆட்கொண்டு ஆண்டவர் அவரை இன்னும் அதிகமாக தொட்டு இன்னும் அதிகமாக இந்த சேலம் மறை மாவட்டத்தின் புனிதம், முதன்மை குரு அவர்கள் தொடக்கத்திலே சொன்னது போல அவர்களின் புனிதத்தில் தான் தொடங்குகிறது, ஊற்றெடுக்கிறது என்பதை அவர்கள் நினைவு கொள்ள வேண்டும் என்றும் நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த 2வது வாசகத்திலே திருவெளிப்பாட்டிலிருந்து வாசித்தோம். நம் ஆண்டவர் என்ன செய்தாராம்? நம் மீது அன்பு கூர்ந்தாராம். அன்பு கூர்ந்ததால் என்ன செய்தாராம்? பாடுபட்டாராம். பாடுபட்டதால் உயிர்த்ததால் என்னவானாராம்? சாட்சியானாராம். அன்பார்ந்த அருள் பணியாளர்களே, அன்பார்ந்த மக்களே, அன்பு கூறுங்கள். ஆண்டவர் மீது, உடன் இருப்பவர் மீது, உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மீது, மக்கள் மீது. அன்பார்ந்தவர்களே, எல்லாரும் துன்புறுங்கள். உனக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் பித்தையா அப்படின்னு சொல்லும்.
சில பேர் எனக்கு சிலது ஏதாவது கொடுக்கும்போது இப்படி நான் கஷ்டப்பட்டு நானே செஞ்சேன், இதை நீங்கள் பயன்படுத்தணும்னு சொல்லும்போது மனசு உண்மையாகவே ரொம்ப அக்களிக்கிறது. யாருக்காக நாம் வாழ்கிறோமோ, யாரை அன்பு செய்கிறோமோ அவர்களுக்காக துன்புற வேண்டும். ஒரு அம்மா சொன்னாங்க, நான் சமைக்கும் போதும் என் பிள்ளைங்களுடைய துணி துவைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே நான் முணுமுணுத்ததே இல்லை. அன்பு செய்கிறார்கள், துன்புறுவதில் மகிழ்கிறார்கள். இவ்வாறு சாட்சிய வாழ்வு வாழ்கிறார்கள். நம் அம்மா ஜெயராக்கினி தாய் மகனை அன்பு செய்தார்கள், மகனோடு துன்புற்றார்கள். மகனிடமிருந்து பிள்ளைகளாக பெற்ற எல்லாரையும் அன்பு செய்கிறார்கள். எல்லாருக்காகவும் தொடர்ந்து துன்புறுகிறார்கள், பரிந்து பேசுகிறார்கள். ஆயர்களுக்காக, அருள் பணியாளர்களுக்காக சிறப்பான விதத்தில் நெருக்கமாக ஆண்டவரை பின்பற்ற துணிந்து வந்துள்ளோம் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற அருள் சகோதரிகளுக்காக, அருள் சகோதரர்களுக்காக முக்கியமாக நிறைய பரிந்து பேசி உண்மையாகவே ஆண்டவரின் அன்பின் சாட்சிகளாக விளங்க துணை செய்ய வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆமென்.